அந்நிய நாட்டு இந்தியருக்கு ஆச்சாரம் அவசியமா? பொருளாதார தேவையினாலோ அல்லது வேறு தேவையினாலோ வேறு நாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு ஆன்மீகங்கிற கருத்தில் பார்க்குற போது பாரத தேசம் சாத்விக தேசம், இந்த நாடுகள்லாம் ராஜசமானதுங்கிறது பார்த்தாலே புரியுது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட வைதிக மந்திரங்களை பாரத தேசம் அல்லாத மற்ற நிலங்களில் சொல்லக்கூடாது. ஸ்மிருதி முக்தா படத்தில் வைத்தியநாத தீட்சிதர் ரொம்பவும் போல்டாக கண்டிக்கிறார். வெளிநாட்டுக்கு போனவனுக்கு பிராயச்சித்தமே இல்லை, பிராயச்சித்தம் பண்ணிட்டேன்னு சொல்கிறவன் தன்னை தானே ஏமாற்றிக்கிறான் அப்படின்லாம் போல்டாக அடிக்கிறார். இப்படி ஒரு குற்ற உணர்வோடு மந்திரங்களை ஜெபிப்பதை விட சும்மா இருந்து விடலாமே என்று தோன்றுகிறது. ஆனால் பிறந்து வளர்ந்த இந்திய நாட்டின் கலாச்சாரப்படி சம்பிரதாய ஆச்சாரங்களை கைவிட முடியவில்லை. இப்போ எங்களுக்கு கதி தான் என்ன? அப்போ நாங்கள் ஆன்மீக விஷயத்தில் அழிவை தேட வேண்டியது தானா? எங்களுக்கு க்ஷேமம் இல்லையா? நாங்கள் பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில் ஆடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாருக்கு நன்றி கூறி, அந்நிய நாட்டு இந்தியருக்கு ஆச்சாரம் அவசியமா என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். இன்றைக்கி இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள், இங்கே பிறந்து வளர்ந்த இந்தியர்கள் பொருள் ஈட்டுவதற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ உலகின் பல்வேறு நாடுகளிலும் சென்று வாழ்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறார்கள். ஏறக்குறைய இந்தியர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பொருளாதார தேவையினாலோ அல்லது வேறு தேவையினாலோ வேறு நாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு ஆன்மீகங்கிற கருத்தில் பார்க்குற போது பாரத தேசம் சாத்விக தேசம், இந்த நாடுகள்லாம் ராஜசமானதுங்கிறது பார்த்தாலே புரியுது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் பழைய ஆச்சாரங்களை கடைப்பிடித்து சம்பிரதாயமாக எங்களுக்கு சொல்லப்பட்ட மந்திரங்கள், அதை நம்ம ஜபிக்கலாமான்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆச்சாரமான சில இந்தியர்கள் தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேதத்திலே சொல்லப்பட்ட வைதிக மந்திரங்களை பாரத தேசம் அல்லாத மற்ற நிலங்களில் சொல்லக்கூடாது, யாகங்கள் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸ்மிருதிகளில் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கு. ஸ்மிருதி முக்தா படத்தில் வைத்தியநாத தீட்சிதர் ரொம்பவும் போல்டாக கண்டிக்கிறார். வெளிநாட்டுக்கு போனவனுக்கு பிராயச்சித்தமே இல்லை, பிராயச்சித்தம் பண்ணிட்டேன்னு சொல்கிறவன் தன்னை தானே ஏமாற்றிக்கிறான் அப்படின்லாம் போல்டாக அடிக்கிறார். அப்படி இருக்கிற போது வேத மந்திரங்கள்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களும் தடுக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிற வைதிக புருஷாலும் தடுக்கிறார்கள். சிலர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறார்கள். இப்படி ஒரு குற்ற உணர்வோடு மந்திரங்களை ஜெபிப்பதை விட சும்மா இருந்து விடலாமே என்று தோன்றுகிறது. ஆனால் பிறந்து வளர்ந்த இந்திய நாட்டின் கலாச்சாரப்படி சம்பிரதாய ஆச்சாரங்களை கைவிட முடியவில்லை. நாங்கள் கைவிட்டாலும் எங்கள் மனம் கேட்க மறுக்கிறது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு டைகாட்டமி, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. இப்போ எங்களுக்கு கதி தான் என்ன? சில உலகில் நிர்பந்தங்களுக்காக நாங்கள் வந்துட்டோம். அப்போ நாங்கள் ஆன்மீக விஷயத்தில் அழிவை தேட வேண்டியது தானா? எங்களுக்கு க்ஷேமம் இல்லையா? நாங்கள் பகவானுடைய குழந்தைகள் இல்லையா?
எங்களுக்கு என்ன தீர்வு என்று கவலைப்படுகிறார்கள். பல நேயர்கள் எனக்கு இது விஷயமாக தொலைபேசியிலும் இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்கிறார்கள். ரொம்ப காலமாகவே இது நடந்துட்டுருக்கு. இன்றைய உபயதாரர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சொற்பொழிவாற்றினால் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கே அப்படி ஒரு குழப்பம் இருக்குது என்று சொன்னார். சரி என்று நான் ஒத்துக்கொண்டேன். இதில் பல நாடுகளிலே பிறந்து வாழ்ந்து அதனுடைய நற்பயன் காரணமாக இந்தியாவிலே வந்து ஒரு ஆத்மா பிறக்கிறது. இது கர்ம பூமி. இங்கு செய்யக்கூடிய சடங்குகள் ஆச்சாரங்கள் மற்ற நாடுகளில் செய்யக்கூடாது. பிரம்மாவே வந்து யாகம் பண்ணணுங்கிற போது இந்தியாவுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தான் பண்ணினார். ஏன்னா அவங்க பிரம்மலோகத்திலேயோ தேவலோகத்திலேயோ யாகம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. பாரத தேசத்தில் தான் யஜ்யங்கள் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கு. தேவர்கள் அடிக்கடி பாரத தேசத்துக்கு வர்ற காரணம் பாரத தேசத்தில் உள்ள வைதீக சலுகைகள் அனுமதிகள். தேவலோகத்தில் அது இல்லை. அப்படி தேவர்களுக்கே அப்படி ஒரு விதின்னா மனிதர்களாகிய எங்களுக்கு என்ன கதி என்று அங்கலாய்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பதிலாக அமையும்படி இந்த ஒரு சிற்றுரையை அமைத்திருக்கிறேன். முதல்ல நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்மை படைத்த பகவான் கருணை உள்ளவன். அவன் வந்து ஒரு சட்டாம்பிள்ளை டாஸ்க் மாஸ்டர் இல்லை. எவ்வளவுக்கு மனிதர்களுக்கு சாதகமாக அனுசரணையாக வளைந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு போகிறவன். அதனால தான் 4 யுகங்களே ஏற்பட்டது. கிருதயுக தர்மங்கள் கலியுகத்தில் தேவையில்லை. கலியுகத்திலே செய்யப்பட்ட சின்ன புண்ணியம் கூட பெரிதாக கருதப்படும். இப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அது தவிர சில பெரிய புண்ணியங்களை ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கிறதுக்கு பொருட்பெற்றி என்று சொல்லக்கூடிய வஸ்து ஸ்வபாவ புண்ணியங்கள் நிறைய ஏற்படுத்தி வச்சுருக்கான். அதாவது நீங்கள் ஒரு மழைக்காக கோயில் வாசலில் போய் ஒதுங்கினா கூட உங்களுக்கு பக்தி இல்லாவிட்டால் கூட கோயில் நிழலில் ஒதுங்கின காரணத்துக்காக அது ஒரு புண்ணியமாக கருதப்படும் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்படிலாம் ஏன் அவன் பண்ணி வச்சான்? மனிதர்கள் கடை சேர வேண்டும் என்ற ஒரு கருணையினால தான். அவங்க அழியட்டும்னு அவன் நினைக்கல. அதனால் அதை நம்ம சிந்திக்கணும். நம்ம நாட்டு மன்னர்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தா கங்கை தாண்டி கடாரம் தாண்டி போயிருக்கிறார்கள். இந்த பக்கம் பர்மா வரைக்கும் போயிருக்காங்க. அந்த பக்கம் கங்கை தாண்டி இமயமலையுடைய அந்த பக்கம் கூட போயிருக்கிறாங்க. பாரசீக மக்களோடு அவர்களுக்கு பழக்கம் இருந்ததாக ரகுவம்சத்தில் பார்க்குறோம். அப்புறம் வந்து யவனர்களை அவர்கள் வேலைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜெர்மன்ஸ், ரஷ்யன்ஸ், மற்ற திரைச்செம்முகத்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கம் இருக்கும், சிவப்பாக இருப்பாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காரங்க இல்லை. அவங்களாம் இங்கே நம்ம நாட்டில் வேலைக்காரங்களாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடைச்சேரி இருந்தது. அவர்கள் அங்கே இருந்தாங்க நகரத்துக்கு வெளிப்பக்கம் அப்படின்லாம் இலக்கிய குறிப்பு பார்க்குறோம். சிலப்பதிகாரத்தில் யவன தச்சரும் மராட கம்மியரும் அப்படின்னு இளங்கோவடிகள் எழுதுகிறாரு. மராட்டா தேசத்திலிருந்து வந்த நகாஸ் தொழிலாளர்களும் வெளிநாடுகளிலிருந்து வந்த கார்பெண்டர்ஸும் இங்கே வேலை பார்த்தாங்க. பாண்டிய சேர சோழ மன்னர்களுடைய அரண்மனையில் அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரேடியாக ஃபாரினை வந்து ஒதுக்கலை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அங்கீகரிச்சிருக்கிறாங்க.
காளிதாசன் வந்து தன்னுடைய இதில் சாகுந்தலத்தில் ஒரு பெண்ணுடைய மூக்கை வர்ணிக்கிற போது, உன் மூக்கு யவனர்களுடைய இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ யவனர்களுடைய ரைஃபிள் டபுள் பேரல் கன்னை காளிதாசன் காலத்திலேயே நம்ம நாட்டு மக்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இங்கே விற்கப்பட்டது, வாங்கப்பட்டது, புழக்கத்தில் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அரபு நாட்டுக்கு உரித்தான மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம் இதையெல்லாம் இங்கே சமுதாயத்திலே அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப தீவிர ஆச்சாரம் இருக்கிறவங்க தொட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கிறவங்க அது சாப்பிட்ருக்காங்க. அதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போ மாதுளம் பழம் வந்து நம்ம நாட்டு பழம்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு அது இரண்டரை கலந்து விட்டது. ஆனால் மாதுளம் பழத்துக்கு அனார் அப்படிங்கிற பேர், அது வந்து பாரசீக மொழி. திராட்சையும் அப்படி தான், அன்னாசி அதுவும் அப்படி தான். அப்போ பைனாப்பிள்லாம் வந்து முகலாயர்கள் காலத்தில் இந்தியாவுக்குள் நுழைஞ்சிருச்சு. ஆச்சாரமானவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் மற்றவர்கள் அதை உணவில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம் நாட்டு ஆச்சாரியர்கள் சமுதாயம் எந்த பக்கம் ரொம்பவும் வேகமாக திரும்புதோ அந்த பக்கம் இவர்களும் கொஞ்சம் திரும்பி இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறாங்க. அதை தான் அது காட்டுது. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு ருப்பி வேல்யூன்னு பார்க்குற போது இந்திய நாட்டு ரூபாயின் மதிப்பு அவ்வளவு திருப்தியாக இல்லை. இந்தியாவை விட ஏழை நாடுகள் இருக்குது. இப்போ சிலோனுக்கு போனி, சிலோனு ஜப்பான்லாம் வந்து இந்திய நாணயத்தோட கம்மி தாங்க வேல்யூ. ஆனால் இந்தியாவை விட அதிகமான ருப்பி வேல்யூ உள்ள நாடுகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த நாட்டினுடைய ஒரு மாத சம்பளம் என்பது இந்த இந்திய நாட்டினுடைய 3 மாத சம்பளத்துக்கு சமங்கிற மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கிறப்போ, குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் நிறையா அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அங்கே தான் போகிறதுக்கு விரும்புவாங்க. அப்படி போகிற போது இந்த நெருக்கடி வருது. பணம் சம்பாதிச்சிட்டோம், சாப்பாடு கூட வந்து நம்ம நாட்டு ஹோட்டல்ஸ்லாம் அங்கே வந்துருச்சு. பனானா லீவ்னு ஒரு ஹோட்டலுக்கு பேர். அங்கே போனால் இட்லி கிடைக்கிது, தோசை கிடைக்கிது, பணியாரம் கிடைக்கிது, அரிசி சாதம், சப்பாத்தி எல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க அங்கே. ஆனால் இந்த மந்திரம்ங்கிற விஷயம் வந்து இதில் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. வேதம் சொல்கிறது தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து போச்சு. அப்போ என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி. அப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் சில விஷயங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவங்க காலத்தில் இந்த ப்ராப்ளம் வரல. ஏன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி. கணித மேத ராமானுஜம் போனதுக்கே அவரை சமுதாயத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அவர் இறந்த பிறகு அவர் பணத்துக்கு யாருமே சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்படி கெடுபடியாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் வந்தது, ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான் அது வந்தது. அப்போ நம்ம இன்றைய ஆச்சாரியர்கள், இன்றைய மகான்கள் சிந்தித்து சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அஷ்டாட்சரம் சொல்கிறது அங்கே வந்து சிக்கல் அப்படின்னா வேண்டாம், காயத்ரி சொல்ல வேண்டாம், அஷ்டாட்சரம் சொல்ல வேண்டாம். ஆனால் ஆழ்வார் பாசுரங்கள் இருக்க, ஆழ்வார் பாசுரங்களே எங்கேயும் சொல்லலாம், அதுக்கு தடை இல்லை. ஆழ்வார் பாசுரங்களை பொன்குடம் என்றும் வேத மந்திரங்களே மண்குடம் என்றும் சொல்லுவார்கள் இங்கே நம்ம நாட்டு ஆச்சாரியர்கள். ஏன்னா மண்ணாலான குடத்தை எல்லோரும் தொட முடியாது. சில சூழ்நிலையில் ஒரு தீட்டுள்ள வீட்டில் இருக்கக்கூடிய மண் பாத்திரத்தை ஆச்சாரமாக இருக்கிறவங்க தொட முடியாது, தொடக்கூடாது. பல பல காரணங்களாலே மண்குடம் என்பது தள்ளுபடியாகி விடுகிறது.
ஆனால் பொன்னாலான குடம் என்பது பொண்ணுக்கு தீட்டு இல்லை. அது எந்த வீட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும், பொன் குடத்தை யாரும் எப்பவும் தொடலாம். அப்போது இந்த ஆழ்வார் பாசுரங்களையும் வேத மந்திரங்களையும் தாரதமியப்படுத்தி பார்க்குற போது, ஆழ்வார் பாசுரங்கள் பொற்குடம் போலே, வேத மந்திரங்கள் மண்குடம் போலே என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுக்கான சாஸ்திர ஆதாரம்லாம் இருக்குது. இப்போது இந்த ஆழ்வார் பாசுரங்களை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவனுக்கே ஒரு உணர்வு சப்புன்னு ஆகிடுது. என்னென்னா, வடமொழி மந்திரம்னா அது வசதி இல்லையா, அது நமக நமக அப்படின்னு சொல்லி அது அங்கே சொல்லும்போது அந்த உச்சரிப்பை நமக்கு நெஞ்சில் வந்து அடிக்குது. அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. ரிஷிகள் பயன்படுத்தி யாகங்களில் தெய்வங்களை வரவைத்த மந்திரங்கள். இது பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரங்கள் தமிழ் தானே, லோக்கல் லாங்குவேஜ். அதை சொன்னோம்னா இது வந்து அதுக்கு ஈக்குவல்னு எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு ஆட்சேபனை மற்றவர்களுக்கு வருதோ இல்லையோ நமக்கே வருது. நம்மில் அநேகருக்கு தமிழ் மொழிங்கிற போது அது வந்து சீப்பாக தான் மனசில் படுது. இந்த கேள்விக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற ஒரு மகான் பதில் சொல்லியிருக்கார். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ஒரு நூலில், நம்மாழ்வார் வந்து பிராமணர் இல்லை, அவர் சம்ஸ்கிருதத்தில் பாடலை தமிழில் தான் பாடியிருக்கார், அதனால் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் வேத மந்திரங்களுக்கு சமம்னு சொல்ல முடியாது என்ற ஒரு கருத்து நாட்டில் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் அந்த கருத்து தப்பு என்று நிரூபிப்பதற்காக ஆச்சாரிய ஹிருதயம் என்று ஒரு புஸ்தகம் எழுதினார். அதில் A to Z என்னென்னா, வெறும் மொழியை வச்சோ ஜாதியை வச்சோ ஒருத்தர் சொன்னதை நீங்கள் எடை போடக்கூடாது, அது தப்புன்னு நிரூபிக்கிறார். அவர் இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சம்ஸ்கிருதத்தில் பெரிய வித்வான், தமிழையும் கரக்கண்டவர். அவர் அதில் சூக்தியாக எழுதிட்டு வர்றார். அதில் 76வது சூத்திரம், 76வது சூக்தியில் இப்படி எழுதுகிறாருன்னா, பேச்சு பார்க்கில் கள்ள பொய் நூல்களும் கிராஹ்யங்கள், பிறவி பார்க்கில் அஞ்சாம் ஓத்தும் அருமொன்றும் கழிப்பனவாம். அவருடைய தமிழ் சூத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும், கடப்படான்னு இருக்கும். அதிகம் படித்தவர், அவரால் ரொம்ப கீழ்மட்டத்துக்கு இறங்க முடியாது. பேச்சு பார்க்கல், பேச்சுன்னா ஒரு கருத்து என்ன பேச்சில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன பாஷையில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன மொழியில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பொறுத்து தான் அந்த கருத்தை நம்ம மதிப்போம் இல்லாட்டி மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுள்ளவங்க தான் சம்ஸ்கிருத உயர்வென்றும் ஆழ்வார் பாசுரங்களை மட்டம் என்றும் சொல்கிறாங்க. சரி, ஒத்துக்குவோம், பாஷையை வச்சு தான் மதிப்பு. அப்படி பார்க்குற போது ஆழ்வார் பாசுரங்களுக்கு மதிப்பு கம்மி தான் என்று நீங்கள் சொல்ல வேண்டி வந்தால், நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். அது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதம் தான் உயர்வு என்றால் சம்ஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள் மட்டும்தான் இருக்கா, வேறு நூல்கள் இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் திருட்டுத்தனமாக காதல் பண்ணுறது எப்படி, தகப்பனுக்கு தெரியாமல் பொண்ணை கடத்தி கொண்டு வர்றது எப்படி, அதுக்கு புஸ்தகம் இருக்குது. பெரிய பணக்காரன் வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமல் திருடுறது எப்படி, சோர சாஸ்திரம் இருக்குது. செக்ஸ் பற்றி காமசூத்திரம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் இந்து மதத்துக்கு வேதங்களுக்கு விரோதமான மத புஸ்தகம்லாம் இருக்குது. இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தாங்களா அந்த காலத்தில்? பௌத்தர்கள், சமணர்கள்,
அவங்களாம் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர்ஸாக இருந்தாங்க. அவங்க இந்து மதத்தை கண்டித்து எழுதின நூல்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம் இருக்குது. இப்போ நீங்கள் பாஷை தான் முக்கியம்னு சொல்லி சம்ஸ்கிருதம் தான் உயர்வுன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த புஸ்தகத்தில் நீங்கள் தலைமையில் வச்சு கொண்டாடணும். இப்போ ஒன்றும் இல்லை, தமிழில் கெட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, ஆண்குறி, பெண்குறி, ஆசனவாயு, இதுக்கெல்லாம் வார்த்தை இருக்குது. அதை சொல்லி ஒருத்தனை வந்தால் அவனுக்கு கோபம் வந்துடுது, அடிக்க வரான். இதே கெட்ட வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. ஆண்குறி, பெண்குறி, ஆசனவாயு, புணர்ச்சி, இதுக்கான வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் பொறுக்கி முன்னால் ஓங்காரம் சேர்த்து பின்னால் நமக சேர்த்து அதை சொன்ன தெய்வம் ஏற்றுக்குமா சம்ஸ்கிருதங்கிறதுக்காக? கெட்ட வார்த்தையெல்லாம் சம்ஸ்கிருதமாக இருக்கிறதுனால உயர்வாக கருதப்படுமா? அப்போது மொழி தான் உயர்வு டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லாதீங்க அப்படின்றாரு. மொழியை வச்சு ஒரு முடிவுக்கு வராதிங்க. சம்ஸ்கிருதத்தில் கெட்ட விஷயம் இருக்குது, தமிழில் நல்ல விஷயம் இருக்குது. இப்போ பூந்தானம் மலையாளத்தில் எழுதியிருக்காரு ஞானபானேன்னு. அதை கேட்டு அவன் குருவாயூரப்பன் சொக்கி போனான். நாராயணப்பட்டதிரி அதை பற்றி லேசாக பேசின போது நாராயணப்பட்டதிரி சான்ஸ்கிரிட் ஸ்காலர், அவரை போய் மண்டியில் கொட்டினான் குருவாயூரப்பன். அவருக்கு பாஷை முக்கியமாக தெரியலையே. கபீர்தாஸ், சூர்தாஸ் இவங்கெல்லாம் இந்தியனுடைய ஆரம்ப கட்டத்தில், இந்தி முழுக்க வளர்ச்சியடையாத காலத்தில் தத்துப்பித்துன்னு இருக்கும் அந்த பாஷை. அதில் தானே எழுதினாங்க. இப்போ அனுமான் சாலிசா துளசிதாசர் எழுதினார்ல, அது என்ன சம்ஸ்கிருதமா? இல்லையே. மீராபாயுடைய பஜன்லாம் சம்ஸ்கிருதமா? இல்லையே. பண்டரிநாதரை நேரில் பேச வைத்தவர்கள் சம்ஸ்கிருதத்தில் பேசலை. ஒரு குயவன் இருந்தான், கோரா கும்பான்னு சொல்லுவாங்க, கோரான்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அவன் பெருமாளை அப்படியே மனுஷனாக்கி தன் வீட்டுக்கு வேலைக்காரனாக வச்சுருந்தான். சம்ஸ்கிருதத்தில் பேசி கூப்பிட்டான். இல்லை அவர் தான் அவங்ககிட்ட சம்ஸ்கிருதத்தில் பேசினாரா? இல்லையே. மற்ற மற்ற மாநிலங்களிலும் பக்தர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஆந்திராவில் இல்லையா? ஆந்திராவில் எத்தனை ஞானிகள் மகான்கள் இருந்தார்கள். கர்நாடகாவில் இல்லையா? இவர் ராகவேந்தர் இல்லையா? புரந்தரதாசர் இல்லையா? அப்போ அவங்க லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசினாங்க, பாட்டு எழுதினாங்க. அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து தானே பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கான். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர் பாடினா அவர் எதிரில் கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுவான் நம்மள. அவர் என்ன சம்ஸ்கிருதத்தில் பாடினார்? அப்போது உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து தான் முக்கியமே தவிர பாஷை முக்கியம் இல்லை. அதனால் தமிழ் மொழியில் இருந்தாலும் விஷயம் பகவானை பற்றியதாகையாலே ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லப்பட்ட கருத்தின் மேன்மையாலே வேத மந்திரங்களுக்கு சமம் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முடிக்கிறார். அப்போது நம்மாழ்வாருடைய வாக்கு தமிழ் வேதம்தான். இப்போ ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சம்ஸ்கிருதத்துலன்னா, அதுக்கு சமமாக இவருடைய பாசுரங்கள் எஃபெக்டிவ். சம்ஸ்கிருத மந்திரம் சொல்லி என்ன காரியம் சாதிக்கலாமோ அதே காரியம் ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லி சாதிக்கலாம். பெரியாழ்வாரை ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவன கைகரியம் பண்ணிகிட்டு இருந்தபோது பெருமாள் கூப்பிட்டு, மதுரையில் பாண்டியன் ஒரு டிபேட் வச்சுருக்கான் போட்டி, அதில் போய் நீ கலந்துக்க அப்படின்னு. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு சொல்கிறார் அவர். நான் உனக்கு எல்லாம் வழிகாட்டுறேன் போப்பா அப்படின்னு சொல்லி அவர் இங்கே தமிழில் சம்ஸ்கிருத மேற்கோள்லாம் காட்டி பேசி அவர் கண்ணெதிரே கருடாழ்வார் மேலே பெருமாள் தோன்றி, இவர் பல்லாண்டு பாண்டியது தமிழில் தானே. பெரியாழ்வார் பாசுரங்கள் பூரா தமிழில் தானே இருந்தது. ஆண்டாள் என்ன சம்ஸ்கிருதத்தில் பாடினா?
அவளை கூப்பிட்டு எல்லோரும் பார்க்க பட்ட பகலில் திருவரங்கத்தில் அவன் கூப்பிட்டுக்கிட்டான்ல, அவள் என்ன ஓம் நமக அப்படின்னு சம்ஸ்கிருத மந்திரமாக சொன்னான். அதனால தமிழில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் குறைவாக நினைக்கப்படாது. அதை சொல்கிறாரு, பேச்சு பார்க்கில் கள்ள பொய்நூல்களும் கிராக்கியங்கள். கள்ள பொய்நூல்னால் தப்பான புஸ்தகங்கள், கிராக்கியங்கள்னால் ஏற்புடைத்து. பாஷை தான் முக்கியம்னு சம்ஸ்கிருதத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற தப்பான புஸ்தகத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டி வரும். பிறவி பார்க்கில் சரி, ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பிராமணன் இல்லையே, அவர் பிராமணனாக இருந்து வேதம் சொல்லினாலும் ஏற்றுக்கலாம். அவர் 4ஆம் வருணத்தை சேர்ந்தவர், அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அவருடைய பாசுரங்கள் அவ்வளோ உயர்வு இல்லைன்னு சொன்னீங்கன்னா. அவர் சொல்கிறாரு, 5ஆம் ஓத்தும் அருமூன்றும் கழிப்பனங்கிறார். 5ஆம் ஓத்துங்கன்னா வேதம்னு அர்த்தம். 5ஆம் வேதம்ங்கிறது மகாபாரதம். மகாபாரதத்தை எழுதுனது யார்? வியாசர். வியாசர் என்ன பிராமணனா? இல்லையே. அவரே சொல்கிறாரு, வியாசரை பற்றி சொல்லும்போது, மத்ஸ்யகந்தா சுதன், மச்சகந்தி, உடம்பெல்லாம் மீன் நாட்டம் நாரம், அவளுக்கு பிறந்தவன் அவன், மீனவ பொண்ணுக்கு பிறந்தவன் அவன் வியாசர். அவர் எழுதுனது தானே மகாபாரதம். அப்போது பிராமணன் இல்லைன்னா எழுதப்பட்ட புத்தகத்தை நாங்கள் தூக்கி எரிஞ்சிடுவோன்னா மகாபாரதத்தை தூக்கி எறிங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றாரு. அப்போ பிறவி பார்க்கில் அவன் என்ன பிறப்பு, பிராமணனா சூத்திரனா அப்படின்னு நீங்கள் பிறப்பு வச்சு எடை போடுறதாக வந்தால் 5ஆம் ஓத்து 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தை குப்பையில் போடுங்கோ. அடுத்து அருமூன்றுனா 6 × 3 18. 18ன்னு பகவத்கீதைக்கு ஒரு பேர். 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா? 18 அத்தியாயம் உள்ள பகவத்கீதை சொன்னது யார்? கிருஷ்ணன். அவன் தான் கீதாச்சாரியன் இல்லையா? அது வேதத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, கீதா உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் யார்? எடப்பைய மாடு மேய்க்கிறவன். அவன் என்ன பிராமணனா? கிருஷ்ணன் பிராமணன் எங்கே சொல்லியிருக்கு? இல்லை, கிருஷ்ணன் ஆடு மாடு மேய்க்கிற இடையான். அப்போ அவன் சொன்னும் பகவத்கீதை ஏற்றுக்கலாம், ஆழ்வார் சொன்னதை ஏற்றுக்கப்படாதா? அவர் சொல்கிற அருமூன்றும் கழிப்பன. அப்போ நீங்கள் பகவத்கீதை குப்பையில் போடுங்க. நாங்கள் பிராமணங்க சொன்னது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற மந்திரம் தான் சொல்லுவோம்னு சொல்கிறீங்கள, இதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, இவங்கெல்லாம் கீழ்ச்சாதி அப்படின்னு அவர் சண்டைக்கு வர்றார். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆழ்வார்களில் பல்வேறு ஜாதியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். திருப்பாணாழ்வார் பாணர் குலம், திருமங்கை மன்னன் மிலேச்சர், குலசேகர ஆழ்வார் சத்திரியர், நம்மாழ்வார் வேளாளர், திருமழிசை ஆழ்வார் ஒரு வேளாள பெரும்பெருப்பவனாலே வளர்க்கப்பட்டவர். அவர் ரிஷிக்கு பிறந்தால் கூட அவர் வளர்ப்பெல்லாம் ஒரு 4ஆம் வருடத்தினுடைய வளர்ப்பு தான். அதனால தான் அவர் கோயிலில் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க. வேத மந்திரங்கள் சொல்லும்போது அவர் காதில் விழக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படியாக ஆழ்வார்கள் பலவிதமான வருணத்திலே பிறந்தும் அவர்கள் சமமாக மதிக்கப்பட்டார்கள். பெரியாழ்வார் பிராமணன், ஆண்டாள் பிராமணனால் வளர்க்கப்பட்டவள், பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அயோனிச்சர்கள், மதுரகவி ஆழ்வார் பிராமின், பெரியாழ்வார் பிராமின், தொண்டரடி பொடியாழ்வார் பிராமின். இவங்களும் பிராமணர் அல்லாத மற்ற ஆழ்வார்களும் சமம். நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிராமின் நான் பிராமின் ஆழ்வார்களெல்லாம் ஒரே லெவலில் தான் வச்சுருப்பாங்க. பிராமண ஆழ்வாரெலாம் உயரம், அப்ராமண ஆழ்வாரெல்லாம் கீழேன்னு எந்த கோயிலையும் காட்ட முடியாது. நீங்கள் அப்படி சொன்னால் பெரிய அபச்சாரம் அது. அதனால் இவர் என்ன சொல்கிறார், ஆழ்வார் பாசுரங்கள் என்பது வேதத்துக்கு சமம், வேத மந்திரத்துக்கு சமம். அதனால் இப்போது இந்த ஆழ்வார் பாசுரங்களில் சில பகுதிகள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு மந்திரமாக சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு 2 உதாரணம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம்னு சொல்லுவாங்க. முதல்ல பெரியாழ்வார் பாடினது திருப்பல்லாண்டு.
அதில் 4ஆம் பாசுரம், திருப்பல்லாண்டில் 4ஆம் பாசுரம். அதில் ஒரு வரியில் என்ன சொல்கிறாரு, நாடும் நகரமும் அறிய நமோ நாராயணாய என்று பாடும் மனமுடை பத்தர் அப்படிங்கிறார். எல்லாருக்காகவும் விழும்படியாக நமோ நாராயணா நமோ நாராயணான்னு பாடக்கூடிய வைணவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரத்தில் ஓம் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. நமோ நாராயணாய பெரியவர் சொல்லிட்டார், தமிழாக சொல்லியிருக்கார். இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வேத சமானம் என்றால் இந்த நமோ நாராயணாயங்கிறது வேதம் தானே, தமிழ் பாசுரத்தில் இருந்தாலும் அது வேதம் தானே. அப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஓம் நமோ நாராயணைய சொல்ல முடியலைன்னா பெரியாழ்வார குரு நினச்சி வணங்கி திருப்பல்லாண்டு 4ஆம் பாசுரத்தை சொல்லுங்கள், நமோ நாராயணாய நமோ நாராயணாய. இன்னொரு தடவை 107 தடவை சொல்லுங்களேன், நமோ நாராயணாய நமோ நாராயணாய. டெய்லி காலையில் சொல்லப்படாத வேத மந்திரத்துக்கு சம்மன் எஃபெக்ட். இன்னும் சொல்ல போனால் உங்கள் பொருள் உணர்ந்து சொல்லும்போது ஆழ்வார்களுடைய மகிமையினாலே அதிகமான பலன் வருமே. அப்போது நீங்கள் திருப்பல்லாண்டு 4ஆம் பாசுரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பெரியாழ்வார் 3ஆம் பதிகத்திலே 2வது பாசுரமாக ஒரு வரி எழுதுகிறார், காவிரி தென்னரங்கம் மன்னிய சீர் மதுசூதனா கேசவா. மதுசூதனகாங்கிறது வடமொழி பேர், கேசவாங்கிறதும் வடமொழி பேர். மது என்ற அரக்கனை கொன்றவன் அர்த்தம் மதுசூதனன்னா. கேசவா என்றால் க என்ற பிரம்மாவையும் ஈசா என்ற சிவனையும் தன் திருமேனியிலே கொண்டவன் கேசவன். அப்போ இது கூட சொல்லலாம் நீங்கள், மதுசூதனா கேசவா மதுசூதனா கேசவா மதுசூதனா கேசவா மதுசூதனா கேசவா. இது பெரியாழ்வார் 3:2 அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மந்திரம் இல்லையா, இது நாமம் இல்லையா. எந்த வகையிலும் எள்ளளவும் இது வடமொழி மந்திரத்துக்கு எஃபெக்டில் குறையாதது. நம்பிக்கை தான் வேணும். சந்தேகம் உங்களுக்கு மனசில் வந்துடுச்சுன்னா அது ரிசல்ட்டில் காட்டும். மனசளவில் நீங்கள் 100% நம்பணும். அடுத்த குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி, அதில் 8:5 அவர் என்ன சொல்கிறார், திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீன்மொழி என் தாசரதி. தாசரதின்னு ஒரு பேர், தசரதனுடைய மகன் தாசரதி. ராமனுக்கு எத்தனையோ பேர் இருக்குது, தாசரதிங்கிற பேர் ஒரு சிறப்பு பெயருங்க. ராமானுஜருடைய ரைட் ஹேண்ட் முதலியாண்டவனுக்கு இயற்பெயர் தாசரதி தான். முதலியாண்டவனுங்கிறது ராமானுஜர் வச்ச பேர். தாசரதினா தசரதனுடைய உத்தம புத்திரன். அதாவது என்னென்னா, ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படியும் மகன் என்று எடுத்துக்கொண்டால் ராமன் அளவு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்ச மகனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா தசரதன் தவறான உத்தரவு கொடுத்தான். போங்கிறான், வாங்குறான், காட்டுக்கு போடாங்கிறான், நாட்டில் இருந்தாங்கிறான். இது என்ன சட்டம், என்ன நியாயப்படி அவன் பேசுகிறான். முதல் நாள் கூப்பிட்டு நாளைக்கு நீ தாண்டா ராஜாங்கிறான், மறுநாள் கூப்பிட்டு போடா காட்டுக்குங்கிறான். அதுக்கு அவன் பதில் பேசலையே. இப்போ ராமன் ஸ்தானத்தில் நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், என்னப்பா நீ பேசுகிற, நேற்று இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு நட்டு கலந்து போச்சா, கேட்க மாட்டோமா. அவன் பதில் பேசுனானா, சித்திரத்து அலர்ந்த செந்தாமரை போல இருந்தான். நேற்றும் சிரிப்பு தான், இன்றைக்கும் சிரிப்பு தான். போயிட்டு வரேன். அப்போது அவனுக்காக தசரதன் மேலே கோவப்பட்டவர்களை அவன் கண்டித்தான். லட்சுமணன் அடிக்க போனான், டே வேணாம், அப்பாவுக்கு பவர் உண்டு, அவன் செய்தது தப்பு இல்லை என்று பணிஞ்சு போனான். அவ்வளவு தூரம் பணித்தவனாக இருந்ததுனால தான் ராமனை விட்டு பிரிஞ்சவனே தசரதனுக்கு உடம்புல ஆத்மா தங்கள் செத்தே போயிட்டான், பிரிவி துயர். அதனால் தாசரதி என்ற பெயர் சொல்லலாம். அது வடமொழியிலையும் தாசரதி தான் வரும், தமிழ்லையும் தாசரதின்னு எழுதியிருக்கு.
அடுத்து திருமங்கை ஆழ்வார் எழுதின பெரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வார் வந்து எப்போவுமே நமக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அவர் நம்மளை போல வாழ்ந்தவர். பொய் சொல்கிறது, திருடுறதா, ஏக்குத்தனம் பண்ணுறது எல்லாம் நமக்கு சூப்பராக வரும். அப்படி இருந்து ஆழ்வாராக மாறினார். அது மட்டும் இல்லை, அவருக்கு எழுதின பெரிய திருமொழியில் இந்த பாசுரங்களை சொல்கிறவங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும், பணம் கிடைக்கும்னாரு முதல்ல. அவர் வந்து ஒரு பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு, மந்திரம்னு அலைகிறீங்களே, ஓம் நமோ நாராயணாயங்கிறதுக்கு மந்திரத்துக்கு ஈக்குவலாக மந்திரம் வேணும்னு அலைகிறீங்களே, நானும் அலைஞ்சேன், நானும் தேடினேன், எனக்கு ஒரு மந்திரம் கிடைச்சது. மந்திரம் கிடைச்சா போதுமா? ப்ராக்டிக்கலாக அது எஃபெக்டிவாக இருக்கா? நிஜ வாழ்க்கையில் அது பலன் தருதா? அதானே முக்கியம். நீங்கள் காஸ்ட்லி பல்பு ஒன்று வாங்கிட்டு வர்றது பெருசு இல்லைங்க. அதை ஹோல்டரில் மாட்டி சுவிட்சை போட்டால் எரியணும்ல. ரொம்ப காஸ்ட்லி பல்பு, ஃபாரின் பல்புன்னு வாங்கிட்டு வந்து பத்திரமாக கஷ்டப்பட்டு அதை மாட்டி சுவிட்சு போட்டால் எரியலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ எனக்கு ஒரு மந்திரம் கிடைச்சது, அது வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது, ரிசல்ட் கிடைக்குதுன்னு. அது என்ன அப்படின்னா, தேடினேன் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நாமம். கண்டு கொண்டேன்கிறாரு. நான் ரொம்ப அலைஞ்சேன்யா, தேடி அலைஞ்சேன், கடைசியில் கண்டுபிடிச்சேன் நாராயணா எனும் நாமம். அப்போ கண்டுபிடிச்சேங்கிற வார்த்தைக்கு என்னையா அர்த்தம் அப்படின்னா, நாராயணங்கிற பேர் தான் வந்து உலகத்தில் இருக்கே, இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. அப்போ எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த நாராயணாங்கிற பேர் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குது, அமுத சுரபி மாதிரி கொடுக்குது. அப்படி லிஸ்ட்டு போடுறாரு. குலம் தரும், செல்வம் தந்திடம், அடியார்படு துயர் ஆயினதெல்லாம் நிரந்தரம் செய்யும், நீள் விசும் வருளும், அருளோடு பெருநிலம் அழிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா எனும் நான். இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். நமோ நாராயணாயன்னு பெரியாழ்வார் பாடினார். அது சம்ஸ்கிருத இலக்கணமாக இருக்குது. நமோ நாராயணாய அப்படின்னா 4ஆம் வேற்றுமை வரும்போது சம்ஸ்கிருதத்தை அப்படி தமிழில் போட்டிருக்கார். இவர் அப்படியே, இவர் நமக்கு சொந்தக்காரர். லோக்கல் தமிழில் கொச்சையாக மாற்றுறாரு. சம்ஸ்கிருதத்தில் நாராயணக அப்படின்னு போடணும், அதெல்லாம் இல்லைங்க. தமிழ் எப்படி சொல்ல, நாராயணா அப்படிதானே சொல்கிறான். இன்னும் சில பேர்கள் நானா அப்படிமா அந்த ராவை முழுங்கிடுவான். நம்ம ஜனங்களுக்கு சுருக்கிறதுனா ஒரு பிரியம். பத்மாவை பத்தும்பாங்க, கல்யாணியை கல்லும்பாங்க, இப்படி கண்டபடி சுருக்குறாங்க. அது மாதிரி இவர் வந்து நாராயணா, நம்ம பேச்சு வழக்கில் அப்படி தானே சொல்கிறோம் நாராயணா அப்படின்னு. அதை பார்த்தேன். நீங்கள் நாராயணாயன்னு கூட சொல்ல வேண்டாம், நாராயணகன் விசர்க்கம் போட்டு கூட சொல்ல வேணாம், சும்மா கலவைக்கிற நாராயணா, உட்காரும்போது இடுப்பு வலிக்குது நாராயணா, நாக்கில் ரொம்ப உரைக்குது காரப்பந்தி நாராயணா, என்ன வலி, என்ன வேதனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் நாராயணான்னு தானே கூப்பிட்றோம். வெளிவேற்றுமை 7. அப்போது 8ஆம் வேற்றுமை வெளிவேற்றுமையாக நாம் வந்து அதை கூப்பிடக்கூடிய சொல் அமைப்பை அவர் அதை யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணாமல் அதை அப்படியே கொச்சையாக போட்டு ஸ்லாங் ஃபார்மில் கொடுக்குறார். எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நான் நாராயணான்னு சொல்லிக்கிறேன், சொன்னால் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்றார். என்னையா கிடைச்சிருக்குன்னா, குலம் தரும். நான் மிலேச்ச ஜாதிங்க, என்னை எல்லோரும் என் நிறத்தை பார்த்து ஒதுக்கி வைப்பானுங்க. ஆனால் இந்த நாராயண நாமன் ஜபிச்சதுனால நான் வீரனானேன். சோழ ராஜாவுக்கு
நம்பகமான தளபதி ஆனேன். சத்திரியர்களுக்கு சமமாக என்னை மதித்தார்கள். திருமங்கை என்ற நாட்டுக்கு என்னை மன்னனாக நியமித்தார்கள். பிறவியில் என் ஜாதிக்கு அந்த கௌரவம் வராது, கிடைக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள். நாராயணன் என்ற நாமத்தை சொன்னதில் எனக்கு உயர்ந்த ஜாதிங்கிற அந்தஸ்து கிடைச்சது. குலம் தரும். செல்வம் தந்திடும். ஜாதி உயர்ந்த ஜாதியாக இருந்துட்டு போதுமா? கையில் துட்டு இல்லைன்னா நீங்கள் பிராமணனாக இருக்கலாம், எவ்வளோ உயர்ந்த ஜாதியாக இருக்கலாம் சார். கையில் காசு இல்லாமல் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய், சார் நான் உயர்ந்த ஜாதி, கையில் காசு இல்லை, எனக்கு லஞ்ச் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கொடுப்பானா? நீங்கள் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் உங்கள் அப்பன்ட்ட போய் சொல்லு. இங்கே வந்து என்ன ஜாதியாக இருந்தாலும் காசு வேணும், காசு கொடுத்தா தான் லஞ்சு, போயா வெளியேம்மா. அப்போ ஜாதி வந்து உனக்கு சாப்பாடு போடாது. பணம் வேணும். பணம் இருந்தால் பைத்தியக்காரனை கூட ராஜாவாக்கிடுவான். பணம் ஒன்று இருந்துட்டா முட்டாள அறிவாளிம்பான், கோழைய வீரன்பான், அவனுக்கு தகுதி இல்லாத பேர்லாம் சொல்லி ஜெயம்பாங்க. அந்த செல்வம் வேணும்யா. உலக வாழ்க்கையில் பொருளில்லாருக்கு என்று உலகு அது கொடுக்குது. இந்த நாராயணாங்கிற நாமம் காசு கொடுக்குதுயா. இந்த காசுக்காக தானே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிகிறீங்க. இந்த காசுக்காக தானே சித்தாள் வேலை பார்க்குறீங்க, கொத்தனார் வேலை பார்க்குறீங்க. இந்த காசுக்காக தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கள்ள நோட்டு அடிக்கிறீங்க, தங்கம் கடத்துறீங்க, என்னென்னமோ தெரியுங்கள. அது எனக்கு ஜஸ்ட் லைக் தட் வருதியா. நாராயணான்னு சொன்னேன், அவ்வளோதான். வேலைக்காரங்களை கொத்தனாரையும் சித்தாலையும் கையில் ஒரு பைசா இல்லாமல் கூப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு கோயில் கட்ட சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் கூலி கொடுக்குற நேரத்தில் காசு இல்லை. நாராயணா அப்படின்னு பெருமாள் என்ன சொன்னார், அவங்களெல்லாம் காவிரி கரைக்கு வர சொல்லுன்னு. காவிரி கரைக்கு கூட்டிகிட்டு போனால் மண்ணை அளந்து எல்லாம் பொண்ணாக்கி கொடுத்துட்டார். மண்ணை பொண்ணாக்கக்கூடிய மந்திரம் அது நாராயணாங்கிற மந்திரம். செல்வம் தந்திடமும் அடியார்படு துயர் ஆயினம் எல்லாம். பக்தர்களாக இருக்கிறவனுக்கு துன்பம் ஜாஸ்தி எப்போவுமே. நல்லவனுக்கு தான் ரோதனை, கெட்டவனுக்கு ஒன்றும் கஷ்டம் வராது. நல்லவனை தான் எல்லாம் ராவியை பார்ப்பானுங்க. என் அப்பாவியாக இருக்கிறான், ஒரு சீட்டில் வந்து நம்ம கர்ச்சீப்பை போட்டுட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா கர்ச்சீப்பை தூக்கி எழுதி இன்னொருத்த உட்காந்துருக்கான். யோ, நான் கர்ச்சீப் போட்டிருந்தேன், எனக்கு கர்ச்சீப் இருந்துச்சு, கர்ச்சீப் இருந்தால் மற்றவங்க உட்காரக்கூடாதா? அது என்ன உங்கள் அப்பா விட்டு சுத்தா? அந்த அருக்கு பாரு கருப்பு கர்ச்சீப்பு தரையில் விட்டு அடிச்சேன், போய் எடுத்துக்கப்போ. அப்படி நம்ம வாயை முடிக்க வேண்டியதான் நீங்கள். ஏன்னா அவன் அப்பாவி, நல்லவன். அப்போது நல்லவர்களுக்கு தான் துன்பம் அதிகமாக வரும். அதையெல்லாம் அவன் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானே அவற்றை நீக்குவான். எனக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தார்கள், அவ்வளவு எதிரிகளையும் அவன் தானே ஜெயிச்சு கொடுத்தான். சில சமயத்தில் கையில் காசு இல்லைன்னு போய் சொல்லி திருடுவேன், ஏமாற்றுவேன், என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணேன். ஒரு பௌத்த மத கோவிலில் போய் புத்தர் விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டேன், விரட்டிட்டு வந்தாங்க. பெருமாள் காப்பாற்றினேன்னு. அப்போது அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், மண்ணோட மண்ணாக்கிடும். நீள் வீசும் பொருள். சொர்க்கத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணுறான், யஜ்யம் பண்ணுறான், தவம் பண்ணுறான். இது ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கும்யா. அருளோடு பெருநிலைமலைக்கும் வைகுண்டமும் கொடுக்கும். பலம் தரும். வலிமை என்று எதெல்லாம் இருக்கோ, பணபலம், ஜனபலம், மனபலம், தேகபலம், எல்லா பலமும் கொடுக்கும். மற்றும் தந்திடும். சரி, நீங்கள் பாட்டுக்கு எனக்கு தெரியாத வார்த்தையெல்லாம் போட்டு லிஸ்ட் எழுதி பண்ணிட்டுருங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ராக்கெட் வந்துருச்சு, கேமரா வந்துருச்சு, அந்த காலத்தில் இல்லாத பல எந்திரங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆழ்வார் என்ன சொல்லுவார், இதெல்லாம் நான் பார்த்ததில்லப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மற்றும் தந்திடும். வேறு என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுக்கும் போகலாம். மற்றும் தந்திடும். காலம் மாற மாற விஞ்ஞானங்கள் புதிதாக தோன்றுகின்றன. அப்போது காலம் மாற மாற புது பொருள்கள் என்ன வந்தாலும் அந்த பொருள்களையும் கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். தாய் வந்து நல்லது செய்கிற நினைச்சிட்டு சமயத்தில் தப்பு பண்ணிவிடுவா. வைத்தியர்கிட்ட போய் ஒரு குழந்தைய வச்சு நிற்கிறா. வைத்தியர் வந்து, ஏமா இந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பினேன், ஏன் கொடுத்தா? இப்போப்பா லிப்டியா வந்துச்சு அவனுக்கு அப்படின்னா, ஐயோ அழுது கேட்குற போது மனசு தாங்கலை டாக்டர், அதான் வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா. பாசத்தினாலே சமயத்தில் தவறான காரியங்கள் கூட செஞ்சுருவா.
ஆனால் இவன் நல்லது மட்டுமே செய்வான். பெற்ற வரங்கள் கொடுக்க மாட்டான். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நான் அடைந்த வரங்களாலே ஒரு தீமை வந்ததுங்கிறது எனக்கு ஒரு நாளும் இல்லை. ராவணனுக்கு வரம் இருந்தது, இவனுக்கு இரணியனுக்கு வரம் இருந்தது, அதனால் அவன் அழிஞ்சல போனாங்க. எனக்கு பகவான் கூடவே இருந்து என்னை சேஃப்கார்ட் பண்ணான். நாராயணா என்னும் நாமம். ஸோ நீங்கள் எந்த விதமான இலக்கணமும் இல்லாமல் சொல்லலாம், நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பரங்கிப்பேட்டில் கொஞ்சம் நாள் இருந்தேன். அது ஒரு கிராமம். அங்கே எல்லாம் எம்பிபிஎஸ்சி எம்எஸ்சி எம்டி முடித்த டாக்டர்கள் போர்டு மாட்டிக்கிட்டு அவங்க கஸ்டமர்ஸு கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஆர்எம்பி டாக்டர் போய் போர்டு மாட்டி வேலையை ஆரம்பித்தார். கூட்டமெல்லாம் அங்கே ரொம்ப போக ஆரம்பித்தது. என்ன செய்தி அப்படின்னா, அந்த ஆள் சும்மா உட்காந்துருக்கிற போதே அவர் உதடு திறந்துருக்கோம், நாக்கு அசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன டாக்டர்னு கேட்டால், நாராயண நாமம் சொல்கிறேன் பார், நாராயணன் 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 சுட்டே இருப்பார். அந்த நாமம் என்ன பண்ணுது, எம்டி டாக்டர்கிட்ட போகாத கூட்டத்தெல்லாம் இங்கே சுண்டி இழுக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங்கில் இருப்பான் 15 பேர், அங்கெல்லாம் பார்த்து ஓட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் கண்ணார பார்த்த காட்சி. ஒல்லியாக வந்தார் அந்த ஊருக்கு, இப்படி ஆகிட்டார். 4 பசுமாடு, 4 ஆம்பளை பையனை டாக்டருக்கு படிக்க வச்சார், சொந்தமாக 2 வீடு வாங்கிட்டார். இதெல்லாம் நாராயண நாமம் என்ற மகிமை தானே. அப்போ சொல்கிறது, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் என்ன, மலேசியாவில் இருந்தால் என்ன, ரஷ்யாவில் இருந்தால் என்ன, சைனாவில் இருந்தால் என்ன, நாராயணாங்கிற நாமத்தை எங்கேயும் சொல்லலாம்ல. சொல்லக்கூடாதுன்னு யாரும் தடுக்கலையே. அது உங்கள் அஷ்டாட்சரத்தை விட எஃபெக்டிவ், காயத்ரியோட பவர்ஃபுல். அதர்வண வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதத்தில் இல்லாத ஒரு பவர் இதுக்கு இருக்குது. நம்பிக்கை தான் வேணும். அதே மாதிரி இந்த ராமநாமம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த ராமநாமமானது வேர்ல்டு ஃபேமஸ். காந்திஜி சாகிற போது ராம்னு சொல்லி செத்தார். இந்த ராமநாமமானது ஜாதிக்கு அப்பாற்பட்டது, யாரும் சொல்லலாம், நேரத்துக்கு அப்பாற்பட்டது, எந்த காலத்துலேயும் சொல்லலாம். நீங்கள் பரமசிவன் பார்வதியிட்ட சொன்னதாக ஒரு ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 1000 பேரும் ஒரு தராசில் தட்டில் வச்சு இன்னொருத்தரில் ராமநாமம் வச்சிங்கன்னா இதுதான் தாழ்வுங்கிற. ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. ஸ்ரீராம ராம ராம ஈதி 3 தடவை ராமான்னு சொல்லணுங்கிற. ஏன்னா பரசுராமன் ஒரு ராமன், தசரதராமன் ஒரு ராமன், பலராமன் ஒரு ராமன், 3 ராமன். ராமராம ராமன் 3 தடவை சொன்னீங்கன்னா 1000 பேர் சொன்னதுக்கான பலன் உண்டு அப்படின்னார். இதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆப்பிரிக்காவில் சொல்லலாம், கனடாவில் சொல்லலாம், அண்டார்டிகாவில் சொல்லலாம். அதுக்கு கால தேச நியமனம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே காலையில் எழுந்தவுடனே மானசீகமாக அனைத்து வைணவர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கெங்கேயோ பல ஜாதியில் பிறந்திருப்பாங்க. அவங்க வைகுண்டத்து வைணவராக இருக்கலாம், வேதம் படித்த பிராமண வைணவராக இருக்கலாம், அல்லது வேறு ஜாதியில் பிறக்கிற வைணவராக இருக்கலாம், மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்த வைணவராக இருக்கலாம். சில பேர் பார்க்குறதுக்கு வைணவன் மாதிரி இருக்க மாட்டான், ஆனால் மனசில் வைணவம் படுத்திருக்கும். ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். எல்லா வைணவருக்கும் வணக்கம் என்று ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் நினைக்கணும். 5 நிமிஷம் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அனைத்து ஆச்சாரியருக்கும் வணக்கம். நமக்கு குரு பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, இன்ஃபினிட்டாக இருக்குது. ரிஷிகள், ராமானுஜரும், பெரிய பெரிய ஆளுகள்லாம் போய் அதை டச் பண்ணும். பெருமாள்கிட்ட தொடங்கி இருக்குது. அனைத்து ஆச்சாரியருக்கும் வணக்கம். அஸ்மத் சர்வ குருபியோ நமக. அது ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு 5 நிமிஷமாக செஞ்சிங்கன்னா டெய்லி இதெல்லாம் பலிக்கும். இந்த பாசுரங்கள் நல்லா கரண்ட் பிடிச்ச மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சேஞ்ச்,
அட நமக்கு இவ்வளோ நடக்குது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவு துன்பங்கள் விலகும், இன்பங்கள் தேடி வரும். இந்த ஃபார்முலா இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஃபார்முலா ஃபாரின் லிவிங் இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் அப்ளை ஆகும். இதை யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை அன்றைக்கே அப்போவே குதிச்சிருவா. ரொம்ப ஈஸி சார், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, எல்லோருக்கும் ஓப்பன் ஃபார் ஆல், ஓப்பன் கோட்டா இது. அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா கேட்டுட்டு நம்ம கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போகாமல் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று ட்ரை பண்ணணும். பிகம் ரிச் இன் 10 மினிட்ஸ்னு ஒரு யூடியூப் போட்டேன் இங்கிலீஷில். அது லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு நீக்ரோ ஃபோன் பண்ணுறான், ஒரு கருப்பன். என்ன சொல்கிறான், சார் ஐ ட்ரைட் யுவர் பேக்கேஜ், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன், எனக்கு நிறைய பணம் கிடைச்சது, தேங்க்ஸ். கருப்பன் அங்கேருந்து பேசலாம் சார், ஆப்பிரிக்காவிலேருந்து. யூஸ் பண்ணிப்பாங்க சார். ஃபார்முலா எல்லாமே தியரிக்கு இல்லை, ப்ராக்டிஸுக்கு தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மகிமை என்ன, பகவானுடைய மகிமை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, இப்போ சைனா ஜப்பான்லாம் போனீங்கன்னா பள்ளி பாய்ச்ச எல்லாத்தையும் பிடிச்சி திங்காங்க. அவன் திங்காததே கிடையாது. பரம அனாச்சாரமான ஜீவியம் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஆனால் அங்கேயும் பகவத் நாமாவுக்கு மகிமை உண்டு, அது ஒர்க் பண்ணும். இப்போ எப்படி பேட்டரியில் செய்யப்பட்ட ஒரு டார்ச் லைட்டு எந்த நாட்டுக்கு போய் ஆன் பண்ணாலும் எரியுதோ, அதுபோல் இந்த பகவத் நாமம் என்பது ஆழ்வார் பாசுர வடிவிலே இருக்கிறது. எளிய நாமங்களாக நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் அது பலிக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு கருவியை பகவான் நமக்கு கருணையினால் கொடுத்துருக்கான். அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இதனுடைய பயன்பாட்டை உலகனைத்தும் உணரும்படியாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.